நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெய் சர்வதேச விருதுகள் வழங்கக்கூடிய விருதுகள் விழாவுக்கு தான் வந்திருக்கோம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் மெய் சர்வதேச விருதுகளும் இணைஞ்சு நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வரதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சூப்பரான சீஃப் கெஸ்ட்ல இருந்து அவார்ட் வாங்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் வர போகிறாங்க. யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வினோத் சார் சொல்லுங்க, இந்த கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு அது எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி, இந்த விருது கொடுத்ததுக்கு நன்றி. கூழாங்கல் எடுத்து ஒரு 2019 எடுத்த படம் 2024 அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது பெரிய திருப்தி தானே. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது, அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது. அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வசந்தபாலன் சார், அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார், ராமண்ணன், வெற்றிமாறன் சார், எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு. வசந்தபாலன் சார்கிட்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெயின் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக கொட்டுக்காளின்னு இப்போ 2வது படம் வருது, நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரிலீஸு. அந்த படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதானப்படுத்தணும், உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்திபன் சார், வசந்தபாலன் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம், நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி. ஒரு வி டீம் லைட்ஸ் ஆன் மீடியா அவர்களுக்கு பெஸ்ட் ப்ரொடியூசர் விருது வழங்கப்படுகின்றது. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அவார்டு எங்களுக்கு சொல்லும் போது நினச்சோம், இது ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையிலையே, எதுவுமே பண்ணலையே, ஏன் இந்த அவார்டு நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க டீம்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை சார் பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம், ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில், அதனால வந்து இந்த அவார்டு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கொடுத்த மெயின் டீமுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான். போக இந்த மேடை வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் அகைன் another film. Thank you for everyone for giving us an opportunity. Thank you. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் மெய் சர்வதேச விருதுகளை பெறுகிறார் நம்மளுடைய ரஞ்சித் யாத்திசை. ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவார்டு கிடைச்சது. அப்புறம் வசந்தபாலன் சார் கையில் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட இந்த படம் எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் தரணி ராஜேந்திரன் அவருக்கு வந்து என்னோடய முதல் நன்றி. அப்புறம் அந்த யாத்திசை டீம், ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் டே நைட்டாக ஒரே குறிக்கோளோடு பண்ண ஒரு முயற்சி தான் இந்த யாத்திசை. அப்படி ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முதல் படம், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்படி வந்த படத்தை நீங்கள் அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ப்ரொமோஷனுக்கே நான் இங்கே தான் வந்திருந்தோம், வேல்ஸுக்கு வந்திருந்தோம். டைல் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சோம். அப்போயும் என்னை சப்போர்ட் பண்ணிங்க. இப்பயும் இதில் என்னோடய ஒர்க்கை அங்கீகரித்து இப்பயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
சினிமாட்டோகிராஃபருக்கான விருது வழங்கப்படுகின்றது. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். எங்களுக்காக ப்ளூ ஸ்டார் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக வந்து காட்டக்கூடிய எல்லா காட்சிகளையும் ரொம்ப அழகாக அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக காட்டியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ. இந்த இயர் ரிலீஸ் ஆகி உடனே அவார்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ வசந்தபாலன் சார். சின்ஸ் லயோலா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார். அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இயர். And என்னோட thanks to Ranjit sir for suggesting me for this film and my cinematography team அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். என்னோட டைரக்டர் ஜெயக்குமார். and thanks to everyone, thanks to May International and Wells University. Thank you. விருதுகளை வெல்ல போகிறது யார் அப்படின்றத பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே கல்லூரி எனும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரின் திரைப்பயணத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் எங்கள் மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் குழு இந்த விருதினை இவருக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது. பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மதன். ஒரு பெரிய கைதட்டலோடு மதன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு நம்மளுடைய வசந்தபாலன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். சார் மெய் சர்வதேச விருதுகளில் சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான ஒரு விருதினை பெறுகிறார். என்ன நாங்கள் இவ்வளோ பெரிய விருதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இன்னமும் சின்ன புலத்தனமாக இருக்கீங்களே, எப்படி? ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க. டார்லிங், பாபநாசம் எல்லாமே பண்ணேன். இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். 2008 சினிமாவில் இருக்கேன். சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில். ஸோ 2008 இப்போது 2024 சங்கர் சார் டைரக்ஷனில் இந்தியன் 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வசந்தபாலன் சார் அவர்களுடைய கையால் அவருடைய தம்பி அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே மீட்டிங் முடிகிறப்ப 2 மணி ஆயிரும். அப்போ தான் நம்மளை பேச கூப்பிடுவாங்கிற மாதிரி எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மெய் இன்டர்நேஷ்னல் தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன், ப்ளூ ஸ்டார்லேருந்து, பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கெலாம் மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த
வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி, அதுதான் உங்கள் மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிற, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும்